நம்மில் பலர் பறவைகளை வீட்டில் கூண்டில் அடைத்து வளர்ப்பதை வழக்கமாக வைத்திருப்போம். சிறிய கிளி, சிட்டுக்குருவி, புறா போன்றவை கூண்டில் இருந்தால் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? வாஸ்து சாஸ்திரம் சொல்வதாவது, பறவைகளை கூண்டில் அடைத்து வைப்பது நல்ல பலன் தராது. பறவைகள் இயற்கையாக சுதந்திரமாக பறக்கவே படைக்கப்பட்டவை. அதை நாமே சிறையில் அடைத்து விட்டால் அவற்றின் சுதந்திரத்தை பறிப்பதோடு வீட்டுக்குள் சண்டை, மனக்கவலை, ஆரோக்கிய சிக்கல்கள், கடன் பிரச்சனைகள் கூட வரக்கூடும் என்று எச்சரிக்கிறது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் பறவைகள் தெய்வ சக்தியின் தூதர்கள். புராணங்களில் தெய்வங்களின் அருள் பறவைகள் வழியாக நம் வீட்டுக்குள் வரும் என்று கூறப்படுகிறது. இந்த பறவைகளை நாமே அடைத்து விட்டால் ஆசீர்வாதம் வீட்டுக்குள் நுழையாமல் தடுக்கப்படும். இதனால் பழமையான சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் பறவைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து புண்ணியம் சேர்த்தார்கள். அப்படியென்றால் நாம் என்ன செய்யலாம்? பறவைகளை அடைத்து வைப்பதற்கு பதிலாக வீட்டின் முற்றம் அல்லது கூரையில் சிறிய பறவை குடில் வையுங்கள். அருகில் ஒரு தண்ணீர் பாத்திரம் வையுங்கள். சில தானியங்கள் வையுங்கள். பறவைகள் சுதந்திரமாக வந்து போகட்டும். அவை கீச்சும் ஒலியால் வீட்டுக்குள் சந்தோஷமும் அமைதியும் நிரம்பும். சாஸ்திரப்படி பசிக்கு உணவு, அகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது மிகப்பெரிய தர்மம். இப்படி செய்வதால் புண்ணியமும் கூடும், கடவுளின் ஆசீர்வாதமும் கிடைக்கும்.